இங்க எத்தனை பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கையோட காட்டுல அமைதியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போனா HR தொல்லை, காலேஜுக்கு போனா HOD தொல்லை, சும்மா இருந்தா கடைக்கார தொல்லைன்ட்டு இப்படி பல தொல்லை எல்லார் லைஃப்லயும் இருக்கும். எல்லாருமே அவங்களோட கஷ்டங்களை தூக்கி போட்டு சந்தோஷமா இயற்கையோட ஜாலியா வாழணும்னு நினைப்பாங்க. இப்படி பல பேரோட கனவை ஒருத்தர் நிஜமாக்கி இருக்காரு. இயற்கையோட வாழ்ந்தது மட்டும் இல்லாம எப்படி இயற்கையோட வாழக்கூடாதுன்னு, நமக்காக இருக்கிற சொந்தங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்ன கதை தான் கிறிஸ்டோபர் மெக்கான்லஸோட கதை. யார் இந்த கிறிஸ்டோபர் மெக்கான்லஸ்? இவர் என்னதான் பண்ணாரு? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்கைமேக்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் கிஷோர். கிறிஸ்டோபர் ஜான்சன் மெக்கான்லஸ் பிப்ரவரி 12 1968 கலிபோர்னியால பிறக்கிறாரு. அப்பா பேரு வால்ட் மெக்கான்லஸ், அம்மா பேரு பில்லி மெக்கான்லஸ். இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா, அவ பேரு கேரின் மெக்கான்லஸ். வெளியில இருந்து பார்க்க எல்லாருக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான ஃபேமிலியா தான் தெரியும். ஏன்னா அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, நல்ல வீடு இருக்கு, ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்ற மாதிரி தான் தெரியும். கிறிஸும் நல்லா படிக்கிற ஒருத்தர் தான். ஆனா கிறிஸுக்கு ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவோட பாஸ்ட பத்தி தெரிய வருது. அதாவது கிறிஸ்டோபரோட அப்பாவான வால்ட் மெக்கான்லஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கல்யாணம் ஆகி பசங்க இருக்கட்டும் தெரிய வருது. அவங்க எல்லாரையும் விட்டு வந்துதான் கிறிஸ்டோபரோட அம்மாவை வால்டர் மெக்கான்லஸ் கல்யாணம் பண்ணிருக்காருன்னு அவருக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த அவங்க அப்பா அவர்கிட்ட இருந்து மறைச்சிருக்காருன்னு தெரிய வரும்போது கிறிஸ்டோபருக்கு அவங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வீட்டை விட்டு வெளில போறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஆனா கிறிஸ்டோபரோட தங்கை 2014 ஒரு புக்கை எழுதி ரிலீஸ் பண்றாங்க, த வைல்ட் ட்ரூத். அதுல அவங்க அப்பா அம்மா வீட்டுல எப்பவுமே எமோஷனலி அபியூசிவா நடந்துப்பாங்கன்ட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் இதுதான் அவங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியேறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கிறிஸ் அவரோட காலேஜ் படிப்புக்காக அட்லாண்டால இருக்கிற எமோரி யூனிவர்சிட்டியில சேர்றாரு. அதுல அவரு ஹிஸ்டரி அண்ட் ஆந்த்ரோபாலஜில டிகிரியும் வாங்குறாரு. ஆனா அவருக்கு படிக்கிற காலகட்டத்திலாம் ஒரு கேள்வி மட்டும்தான் அவருக்கு தொடர்ந்து தோணி இருக்கு. சொசைட்டி சொல்ற மாதிரி நான் வாழணுமா இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணுமான்ற ஒரு கேள்வி மட்டும்தான் தொடர்ந்து அவர் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துக்கு. இப்படி இருக்கும் போதுதான் 1990 அவருக்கு கிராஜுவேஷன் கிடைக்குது. அப்போ அவர் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச $24,000 ஆக்ஸ்ஃபார்ம்ன்ற ஒரு சேரிட்டிக்கு டொனேட் பண்ணிடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ், ஐடி கார்ட்ஸ், பர்த் சர்டிபிகேட் எல்லாத்தையும் தடையும் தெரியாம அழிச்சிடுறாரு. அவர் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை காலி செஞ்சுட்டு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவரோட 1982 எல்லோ டஸ்டன் கார்ல கிளம்பிடுறாரு. ஜூலை 1990 இப்படி வெளில போலான்னு எடுத்த முடிவுக்கு அடுத்து அவர் முதல்ல வந்த இடம் அரிசோனால இருக்கிற ஒரு லேக் தான். ஜூலை 1990 அரிசோனால இருக்க லேக் மெட்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு. அவரோட காரை வறண்ட ஏரியில நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அங்கேயே கேம்ப் பண்றாரு. அந்த காருக்குள்ளேயே தூங்குறாரு. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நைட் ரொம்ப சத்தமா இருக்குதுன்னு ஏஞ்சி பார்க்கும்போது அவரோட கார் வெள்ளத்துல அடிச்சுன்னு போத்த பாக்குறாரு. அந்த காருக்குள்ள அவரும் மாட்டிக்கிறாரு. மறுநாள் ஏஞ்சி பார்த்தா அவரோட காரோட இன்ஜின்குள்ள தண்ணி போயிட்டு இருக்குதுன்னு பாக்குறாரு. காரும் ஸ்டார்ட் ஆகல. இதனால அந்த காரை அங்கேயே கை விட்டுட்டு அவர்கிட்ட அந்த சேரிட்டிக்கு கொடுத்த பணம் போக மீதி கையில வெறும் $120 தான் இருந்தது. அதையும் அந்த கார் பக்கத்திலே வச்சு தீய வச்சு எரிச்சிடுறாரு. காரோட நம்பர் பிளேட்டையும் எடுத்து யாருக்குமே தெரியாத மாதிரி தூக்கி போட்டுறாரு. யாராவது இந்த காரை ஸ்டார்ட் பண்ணா அந்த கார் அவங்களுக்கே சொந்தம்னு அந்த நோட்ஸ்ல எழுதி வச்சுட்டு வராரு. நெக்ஸ்ட் அவர் போன இடம் கொலராடோ ரிவருக்கு போறாரு. அங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி கயாக் பண்ணிக்கிட்டும் மொத்த கொலராடோ ரிவரையும் சுத்தி வராரு. மெக்சிகோக்கு போறாரு, நெவாடா மவுண்டன்ஸ்க்கு போறாரு. கையில பணம் இல்ல, பிளான் இல்ல, எதுவுமே இல்லாம தனக்கு பிடிச்ச மாதிரி சுத்தி வராரு. அவருக்கு இருந்த ஒரே கோல் என்னன்னா அலாஸ்காக்கு போகணும், அலாஸ்கால போய் இயற்கையோட ஒன்றி வாழணும்ன்றது தான் அவரோட ஒரே எண்ணமா இருந்தது. இப்படி இருக்கும்போது தான் வழியில 2 பேரை சந்திக்கிறாரு. அவங்க இவருக்கு லிஃப்டும் தராங்க. ஒருத்தங்க பேர் ஜான் பியூரஸ் அண்ட் இன்னொருத்தர் பேரு பிரைனி. ஜான் பியூரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க பிரெக்னண்டா இருக்கும் போதே விட்டு போயிட்டாங்க. அண்ட் அவங்க பையனும் வளர்ந்த பிறகு இவங்க கிட்ட பேசுறது இல்ல. இப்படி இருக்கும்போது கிறிஸ்டோபரை பார்த்த உடனே இவங்களுக்கு அவங்க பையன் ஞாபகம் வந்துருது. பாசமும் அக்கறையும் அதிகமாகுது. தன்னுடைய சொந்த பையனாவே கிறிஸ்டோபரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறாரு அந்த இடத்தை விட்டு. கிறிஸ்டோபரோட அப்பாவுக்கும் அம்மாக்கும் கிறிஸ்டோபர் காணாம போன விஷயம் தெரிய வருது. அவர் தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணி போயிட்டாருன்னு, அவரை பத்தின ஒரு தடயமும் இல்லைன்னு தெரிய வருது. கிறிஸ்டோபரோட அம்மா அப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் அவங்களோட விசாரணையை தொடங்குறாங்க. கரெக்டா அந்த வருஷமே செப்டம்பர் மாசம் அவர் கைவிட்டு போன எல்லோ கலர் டஸ்டன் காரை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அதுல நம்பர் பிளேட் இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு தடயமும் இல்ல. என்னதான் காசு இல்லாம இவ்வளவு பெரிய
பயணத்தை அவர் கடந்து வந்திருந்தாலும் அலாஸ்காக்கு போறதுக்கு சில விஷயம் வாங்குறதுக்கு அவருக்கு பணம் தேவைப்படுது. இப்படி இருக்கும்போது தான் சவுத் டக்கோட்டால வெயின் வெஸ்டர்பர்க்ன்ற ஒருத்தர் கீழே ஒரு தானிய கிடங்குல வேலை பார்க்கறாரு. அண்ட் அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட எப்படி வேட்டையாடின ஒரு உணவு பொருளை பாதுகாப்பா சேமிச்சு வைக்கிறது, எப்படி அதுல புழு வராம பாத்துக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயத்த கத்துக்கிறாரு. வெயின் கிறிஸ்டோபருக்கு தங்குறதுக்கு வீடு, செய்யறதுக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபருக்கு ஒரு நல்ல நண்பனாவும் இருக்கிறாரு. அப்படி கிறிஸ்டோபர் தானிய கிடங்குல வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு நாள் FBI வெயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால வேற வழியே இல்லாம திருப்பி அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறாரு, அவரோட மிகப்பெரிய இலக்கான அலாஸ்காவை நோக்கி. 1992ல கலிபோர்னியால இருக்கிற ஒரு பாலைவனமான சால்டன் சிட்டின்ற இடத்துல ஹைக்கிங் பண்ணும்போது 80 வயசு ஆகிற ஒரு வயசான ஆர்மி வெட்டரனை சந்திக்கிறாரு. அவரோட பேரு ரான் பிரான்ஸ். அண்ட் பிரான்ஸ் கிறிஸ்டோபருக்கு லிப்டும் தராரு. அண்ட் அவரோட கதையும் சொல்றாரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டின ஒருத்தனால அவரோட மனைவி மற்றும் மகன் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அந்த சோகத்திலே அவர் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா குடிக்கிறது எந்த வகையிலும் அவரோட மனைவி மற்றும் பையனை திருப்பி கொண்டு வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ரிகவர் ஆயிடுறாரு. அதுக்கடுத்து அவர் அவரோட வீட்லயே லெதர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரான் கிறிஸ்ட ஓ மை காட் ஹாட் ஸ்பிரிங்ன்ற ஒரு இடத்துல டிராப் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல கிறிஸ்டோபர் கேம்ப் போடுறாரு. இப்படி பல வாரங்கள் ரான் அண்ட் கிறிஸ் மாத்தி மாத்தி பல விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ரான் கிறிஸ்க்கு எப்படி லெதர் கிராஃப்டிங் பண்ணுது, பேக்ஸ், பெல்ட்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லி தராரு. இப்படி இருக்கும்போது தான் ஏப்ரல் மாதம் 1992ல கிறிஸ் அவரோட ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறாரு, அலாஸ்காக்கு போலான்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது கேலியன் சொல்ற ஒரு டிரைவர் தான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்து ஸ்டாம்பேட் ட்ரைல்ன்ற ஒரு இடத்துல இறக்கி விட்டு போறாரு. அண்ட் கேலியன் தான் கிறிஸ் உயிரோட இருக்கும்போது கடைசியா பார்த்த மனுஷனும் கூட. இப்படி இருக்கும்போது ஏப்ரல் 28, 1992ல கிறிஸ் அலாஸ்கன் வைல்ட்னஸ்குள்ள என்டர் ஆகுறாரு. இப்படி இருக்கும்போது தான் அதே வருஷம் மே மாசம் ஒரு பஸ்ஸை கண்டுபிடிக்கிறாரு. கைவிடப்பட்ட பஸ் காட்டுக்குள்ள இருக்கிறத பாக்குறாரு. அண்ட் அந்த பஸ்ஸையே அவரோட தங்கும் இடமா மாத்திக்கிறாரு. அண்ட் அந்த பஸ்ஸுக்கு மேஜிக் பஸ்னு பேர் வைக்கிறாரு. அங்க வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அவரோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட இருந்த சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. கிறிஸ்டோபர் வேட்டையாடுறதுக்காக இத்தனை நாளா கடந்து போயிட்டு இருந்த அந்த ஆறு பாத்தீங்கன்னா கோடை காலம் ஆரம்பிச்சதுனால இருக்கிற பனியெல்லாம் உருக ஆரம்பிக்குது. அதனால அந்த ஆறுல வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இதனால கிறிஸ்டோபரால கரையை கடந்து அந்த பக்கம் போய் வேட்டையாட முடியல. அந்த மேஜிக் பஸ்ஸை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு கிறிஸ்டோபர். சாப்பிட்டுக்கு உணவு இல்லாம பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கிறிஸ்டோபர் போயிடுறாரு. கடைசி அவர் கையில ஒரு புக் இருந்தது. அந்த புக்ல எந்த பிளான்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடியது, எந்த பிளான்ஸ் எல்லாம் விஷம் வாய்ந்ததுன்னு இருக்கும். அண்ட் அதை பார்த்து ஒரு செடியை கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் வைல்டு பொட்டேட்டோ சீட்ஸ்ன்ற ஒரு செடி. பிரச்சனை என்னன்னா இதே மாதிரி இன்னொரு செடியும் இருக்கும், பார்க்க அதே மாதிரி இருக்கும் அச்சசலா. இந்த ரெண்டு செடிக்கும் வித்தியாசம் என்னன்னா ஒன்னு பயங்கரமான விஷம், இன்னொன்னு விஷம் இல்ல. இப்படி இருக்க கஷ்டப்பட்டு அந்த செடியை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த செடியும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு மறுநாள் ஏஞ்சி பார்க்கும் போது தான் தெரியுது கை கால்கள் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாரு. கடுமையான வயிற்றுப்போக்கம் இருக்கு. இதுக்கடுத்து தான் அந்த புக்கை எடுத்து பார்க்கும் போது தான் தெரிய வருது வைல்ட் பொட்டேட்டோ சீட்ஸ்ன்ற செடி சாப்பிடக்கூடியது தான். ஆனா அதோட வேர் மட்டும் தான், அதுல இருக்க இலைகளையோ இல்ல விதைகள்லயோ விஷம் இருக்கணும் போட்டுக்குது. இதனால அவருக்கு மிகப்பெரிய கடுமையான வயிற்றுப்போக்கும் அவரோட உடம்பு ரொம்ப வீக்காவும் ஆயிடுது. இப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் டு செப்டம்பர் 1992ல அவரோட டைரியில கடைசியா எழுதப்பட்டது பியூட்டிஃபுல் ப்ளூபெரிஸ். செப்டம்பர் 1992ல கிறிஸ்டோபரோட உடல் இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுது அந்த மேஜிக் பஸ்குள்ள. அவருக்கு சாகும்போது வெறும் 24 வயசு தான். அண்ட் அவரோட பாடி வெயிட் மொத்தமாவே 30 கிலோ தான் இருந்திருக்கு. இதுல இருந்து 19 நாள் கழிச்சு 2 மான வேட்டையாட போன வேட்டைக்காரர்கள் அந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. 2020ல அந்த மேஜிக் பஸ் அலாஸ்கால இருக்கிற ஒரு மியூசியம்ல அலாஸ்கன் கவர்மெண்ட் வைக்கிறாங்க. இயற்கையோட ஒன்றி வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் கடைசியில சாகும்போது ஒருத்தர் கூட பக்கத்துல இல்லாம கஷ்டப்பட்டு செத்து போயிருப்பாரு. இததான் ஜான்ன்ற ஒருத்தர் புக்கா பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் இதை தொடர்ந்து 2003ல இந்த கதை படமாக்கப்படுது இன்டு த வைல்ட்ன்ற பேர்ல. இந்த கதை பல பேருக்கு எப்படி இயற்கையோட வாழணும்னு சொல்லி தந்ததோட எப்படி வாழக்கூடாதுன்னு தான் பல பேருக்கு கத்து தந்திருக்கு. சந்தோஷமும் சரி அன்பும் சரி அது பகிரப்படும் போதுதான் உண்மையான அர்த்தங்களையும் உண்மையான சந்தோஷத்தையும் தரும். Happiness only real when shared. கிறிஸ்டோபர் மெக்காலஸ்.